ஒன் பாட் ரெசிபி தட்டைப்பயிர் சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சூடானது கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. இன்றைக்கி 100 கிராம் பூண்டு தொளிச்சு வச்சுருக்காங்க, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் இந்த சாதத்துக்கு நல்லா மணமாக இருக்குங்க. பூண்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா குழைய வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க. அரை டம்ளர் தட்டைப்பயிர் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. அதை இதில் சேர்த்துக்கலாங்க. அளந்து வச்சு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டான தட்டைப்பயிர் சாதம் ரெடிங்க. பாருங்கள், நல்லா தட்டைப்பயிறு சாதம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இதை தொட்டுக்க ஆம்லெட்டு இல்லை அப்பளம் இருந்தால் போதுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.